ஓம் அகத்தீசாய நமக. ஓம் அகத்தீசாய நமக. அகத்திய பெருமான் திருவடி தொட்டு வணங்கி சிவமாய் வெற்றிருக்கும் சிவபரம்பொருளாய் வெற்றிருக்கும் சிவமகா வாழைச்சித்தரின் திருவடி தொட்டு வணங்கி விஸ்வாமித்திர மகாமுனிவர் ஐயா திருவடி தொட்டு வணங்கி இந்த ஏகாதசி திதி நாயகர் 10 அவதாரங்களின் பரந்தாமனின் திருப்பாதம் தொட்டு வணங்கி சிவபரம்பொருள் பாதம் தொட்டு வணங்கி திருமுருகப் பெருமானின் திருப்பாதம் தொட்டு வணங்கி 33 தேவர்கள் நம்பகோடி சித்தர்களை எல்லாம் வணங்கி சிவமகா வாழைச்சித்தர் ஐயா அவர்களின் அருள் கட்டளை, அன்பு கட்டளை, பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையின் கொள்கை பயணமாம் கலியுகம் அழியா யுகமாற்ற பயணமாக எல்லா இடங்களுக்கும் வாகனங்களில் சென்று பிரபஞ்ச மகா சபையின் கொள்கையை பறைசாற்றுங்கள் என்று எங்களிடம் சொல்லி அகத்திய பெருமான் ஐயா அவருடன் திருப்பாதம் தொட்டு வணங்கி இந்த பயணத்துக்கு நீங்கள் நல்ல ஆசியும் அருளும் துணையாகவும் இணையாகவும் அகத்திய பெருமானும் சிவமகா வாழைச்சித்தரும் எல்லா தெய்வங்களும் எங்களுடன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்களிடம் அருளாசி வேண்டும் ஐயா என்று உங்கள் பாதம் தொட்டு வேண்டுகின்றேன் ஐயா. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. சபையோட பறைசாற்று நிலைகள் இந்த சாதனத்தின் மூலம் ஆங்காங்க பரப்பப்பட்டாலும் இயல்பில் ஒவ்வொரு ஆற்றல் மிகுந்த தலங்களுக்கும் சென்று அங்கே இருக்கக்கூடிய இறையை தேடி வாழும் குருமார்களை தேடி அகத்தியத்தை தேடி சிவத்தை தேடி அலைகின்ற அத்தகைய மாந்தர்கள் செவிகளிலே சிவமகா சித்த சபையின் ஆற்றலையும் சிவநூல் பற்றியும் சிவ கைலாயம் அமர்ந்த அற்புத நிலை பற்றியும் அற்புதமாக எல்லா மகான்களும் கொண்ட நிலை. இப்போ கலியுகத்தில் வாழ்ந்து முடிந்த மகான்கள்லாம் அந்த நிலைகளை கையில் எடுத்தாங்க. இந்த நிலைகளை முதலையே நம்ம அகத்திய பெருமான் உள்ளிருந்து உணர்த்தி இருந்த போதும் இப்போதான் அதற்கு உண்டான சூழல் நிலவி வருது. அதற்குண்டான சீடர்கள் நாங்கள் போதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி கொங்குதேய கிளைச்சபை சீடர் அதற்கு என்னென்ன சூழல் நிலவுமோ, அது தன நிலைகளாக இருந்துட்ட போதும், அது உணவு நிலைகளாக இருந்த போதும், தங்கு நிலைகளாக இருந்த போதும் எல்லாமே அகத்திய பெருமான் திருவடிகளே சமர்ப்பணம் செய்து எந்த இடத்துலையும் தங்கிக்கிடுவோம், எந்த நிலைகள் வந்தாலும் அனுசரித்து போய்க்கிடுவோம். காசு பணம் இல்லைன்னா கூட அது யாசகமாக எடுத்து கூட நாங்கள் பயணத்தை மேற்கொள்ள தயங்க மாட்டோம் அப்படின்னு அதற்கெல்லாம் உட்பட்டு அந்த நிலைகளுக்கெல்லாம் கூறிய நிலைகளுக்கெல்லாம் உட்பட்டு அதனையும் இடையே ஒரு படி தாண்டி கூட நாங்கள் எங்கேயும் எப்படியும் போயிட்டு வந்துடுவோம் ஐயா, அந்த பணியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கூட ஆனந்தன் அந்த நிலைக்குள்ளே இருந்து பல இடங்களை பார்த்து வந்த நிலை, பல இடங்களில் தங்கி வளர்ந்த நிலை, பல இடங்களில் பட்னி கிடந்த நிலை, இறையை தேடி அலைஞ்ச நிலை, குளிக்காமல் இருந்த நிலை, பல்லு தேய்க்காமல் கூட உலாவி வந்த நிலைகள் எல்லாமே அதையும் ஒரு தகுதியாக எடுத்துக்கிட்டு சித்த சபை எல்லா நிலைகளையும் உயர்வான தகுதியாக வச்சு அந்த தகுதி சபைக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவர் கூட ஒரு ஆள் வேணுங்கிற அவர் அப்பப்போ குடும்பம் இருந்தாலும் அப்பப்போ அந்த பயணத்தில் நான் துணையாக போயிட்டு வந்துக்கிட்டேன் போய்க்கிட்டேன் அப்படிங்கிற விஷயம் மாதிரி தாமோதரன். வருங்காலங்களில் இவங்க ஒரு முன்னுதாரணம் தான். முதல்ல ஒரு வெள்ளோட்டம் விட்டு பார்க்கறதுக்கு அகத்திய பெருமான்க அனுமதியும் அனுக்கிரக ஆசையும் அந்த வாகனத்தில் சபையோட நாமோ வாழைச்சித்த அகத்திய திருவுருவங்கள், அதற்கு பிறகு அந்த பறைசாற்று நிலைகளோட பெரிய சிம்பிள், அதாவது அகத்தியர் பிரபஞ்ச ராஜ்யம் அப்படிங்கிற யூடியூப் சிம்பிள் அதில் வச்சு கொஞ்சம் நோட்டீஸு இந்த விஷயங்களை வச்சு பதாகைகள், டென்ட், அப்படி தற்காலிக குடியிருப்புகள் மாதிரி டென்ட் எல்லாம் வண்டியில் வச்சுக்கிட்டு அவங்க போகிறதுக்கு தயாராகிட்டாங்க. சமையல் பொருட்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தீர்த்தலம் போகணுன்னு வரக்கூடிய பௌர்ணமி நாளில் தீர்த்தலத்தில் போய் முதல்ல திருவண்ணாமலையில் போய் அங்கேருந்து பயணத்தை நீங்கள் என்னையை போக சொன்ன எல்லை, அந்த எல்லையில் போய் பயணத்தை தொடர்றதுக்கு
அகத்திய பெருமான் உணர்த்தி சொல்லப்பட்ட விஷயம். அகத்திய பெருமான்கிட்ட இயல்புல அனுமதி கேட்டு நிற்காங்க. சகட ரெடி, அதுக்குண்டான தளவாட சாமான்கள்லாம் ரெடியா இருக்கு. சீடர்களோட மனநிலையும் அதுக்கு ரெடியா இருக்கு. அகத்தியனும் துணைக்கு வர தயார் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. எச்செயல் புரிந்த பொழுதும் எச்செயல் நற்செயலாய் புரிகின்ற அந்நிலைக்கு என்றும் அகத்தியன் பிரபஞ்ச மகா சபையிலிருந்து துணை இருப்போம் என்று உரைக்கின்றோம். இக்கலியுகம் அதை மாற்றுகின்ற யுகமாற்ற நிகழ்விற்குரிய அற்புதமான ஞான பயணத்திற்கு, அறிவு பெட்டகத்தை தாங்கி செல்கின்ற அற்புத ஞான பயணத்திற்கு அகத்தியன் ஞான சீடனாக ஒன்றாக வருவோம் என்று அகத்தியன் உரைக்கின்றார். அண்ட பிரம்மாண்ட நாயகனின் சீடனாக, ஆற்றல் கொண்ட பிரபஞ்ச மகாசபையினுடைய ஊழியனாக அகத்தியன் ஒன்றாய் பயணப்படுவோம். தாங்கள் அமரும் இடத்தில் அமர்வோம், துயில் கொள்ளும் இடத்தில் துயில் கொள்வோம். தாங்கள் உண்ணும் உணவினை உண்டு கொண்டு அகத்தியன் ஒன்றாக வலம் வருவோம் என்று உரைக்கின்றோம். அடிபணியும் சபையில் சரணடையும் சபை என்று உரைத்தோமே அகத்தியன். சபையை சரணாகதி அடைவனுடைய தாளினை அகத்தியம் சரணடையும் என்ற நிலைக்கு இது ஒரு சான்று என்று அகத்தியன் உரைக்கின்றோம். யாமும் வருவோம் என்ற நிறைவு, அந்நிறைவுக்குள் இருந்து அகத்தியன் உரைக்கின்றோம். இச்சீடனும் சித்தனோடு இருக்காத அத்தகைய காலகட்டங்களில் ஒன்றாக பயணிப்பான் என்று அகத்தியன் நல்ல ஆசி. நூல் தாங்கும் சீடன் நூலாக அகத்தியனாக சிவமகா வாழை சித்தனாகவும் அவ்வப்பொழுது ஒன்றாக வருவான் இவன் போல் என்று அகத்தியன் உரை. ஆற்றல் கொண்ட சபைதனுடைய அருட்பயணம், ஞான பயணம், அற்புதமாக சிவ சச்சங்கம பயணம் தொடங்கி நடைபெறுகின்ற அத்தகைய சூழல்களில் யாம் அகத்திய பதாகையை, சிவமகா வாழை சித்த பதாகையை, இயல்பு கொடிமரத்தினை செங்கோலாய் தன் சரீரத்தில் ஏற்று வளம் வருவதற்கு தயார் என்று முன்வருகின்ற அச்சீடர்களுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. யாம் அன்று உரைத்தவாறு இப்படை பிரபஞ்சத்தில் தோற்கன் எப்படை வெல்லும் என்று அகத்தியன் உரைத்தோம். இது சிவஞான சித்த திருமுருக படை. இப்படைக்கு ஈடு இணை எதுவும் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். செல்லும் வழியெங்கும் இருக்கும் தடங்கள் தளங்களில் எல்லாம் பார்க்கின்ற காத்து நிற்கின்ற ஆன்மீக உண்மையான வாதிகளை கண்டு உரையாடுகின்ற பொழுது ஆதி இறை சூட்சம நூல் உள்ளுக்குள் இருந்து உரையாடும் என்று ஆசி வழங்குகின்றோம். ஒரு நூல் சபையில் இருக்கும், ஒரு நூல் பயணிக்கும், மற்ற நூல்கள் எல்லாம் சச்சங்க நிகழ்வு நிகழ்த்தி கொண்டிருக்கும் சூட்சமம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஒவ்வொரு சீடனும் ஆதி இறை நூலே என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு மேற்கொள்ளும் பயணம் நற்பயணமாய் யாம் தொடங்கிய சிவம் இட்ட கட்டளை ஏற்று அத்தலம் உயர்ந்த பொழுது அத்தலத்தினை தாழ்படுத்துவதற்கு சென்றோமே, அப்பயணம் போல் புத்துணர்வு பெற்ற புது பயணமாய் இப்பயணம் துவங்கட்டும் எம் தலமதில் இருந்து என்று அகத்திய நல்லாசி வழங்குகிறோம். ஆற்றல் உள்ளிட்டு கிளம்புகின்ற அற்புத சிவபெருமானின் திருநிலையாய் அகத்தியன் இருந்து ஆசி வழங்குகின்றோம். உயர்ந்து நிற்கும் அம்மலையின் தீப ஜோதி தவளும் அத்தலத்தில் முதல் பணியாற்ற துவங்குவோர்களே, யாம் அருள் ஞானமலையாய் அகத்தியன் உடன் வருவோம் என்று உரைக்கின்றோம். இவர்கள் மட்டும் பயணிப்பவர்கள் அல்ல, ஆங்காங்கு இருக்கும் சீடர்கள் பிரபஞ்ச மகா சபை பற்றி அவரவர்கள் உள்ளுக்குள் இருக்கின்ற ஆற்றல் கொண்ட சிவசூட்சம நூலினுடைய நிலையிலிருந்து உரைப்பது அனைத்தும் அதுவும் சிவ ஞான பயணம், சிவசபை பயணம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஒவ்வொருவனும் ஒவ்வொரு திருமுருக சேனை என்று அகத்தியன் உரைத்தோமே, அச்சேனை தன் படைதனை திரட்டி புறப்பட தயார் நிலைக்கு வந்து அமர்ந்து அனுமதி கேட்பதை அகத்தியன் உலகாங்கித நிலையோடு, ஆனந்த நிலையோடு, அருளானந்த நிலையோடு நல்லாசிகள் வழங்குகின்றோம். யாம் மலர்களை எம் கரமதில் கொடுங்கள். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஆற்றல் பெருகட்டும், ஆற்றல் பெருகட்டும்,
அறிவு ஞானம் பரவட்டும். சிவமகா வாழை சித்தனுடைய பிரபஞ்ச மாற்ற பயணம், யுகமாற்ற பயணம், யுகம் அழியா யுகமாற்ற பயணம், கல்கி அவதாரத்தினை தடுத்து நிறுத்தி கல்கி அவதாரமாய் நிமிர்ந்து நிற்கின்ற சிவமகா வாழை சித்தனை தாங்கி செல்கின்ற 10 அவதாரங்களின் முழு உருவங்களாய் வலம் வரும் சீடர்களுக்கு அகத்தியன் யாம் சிவமகா வாழை சித்தனாய் ஆசி வழங்குகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அற்புதம் நிகழ்த்தும் படை இது. ஓம் அகதீஷாய நமக. அதிசயம் நிகழ்த்த போகும் படை இது. ஓம் அகதீஷாய நமக. போகும் படை இது வென்று அகத்தியன் யாம் அருளாற்றல் கொண்ட ஆசிகளை வழங்குகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. நிற்கும் அற்புதமான இத்தகைய ஞான படையினுடைய அறிவார்ந்த நிலை இன்றிலிருந்து ஏகாதசி நாயகனின் ஆசியோடு உள்ளுக்குள் இருக்கும் அற்புதமான ஞான கனல் பீரிட்டு கிளம்பி உரைக்கின்ற ஒவ்வொரு உரையும் ஆதி இறை சூட்சம நூலிலிருந்து உரைக்கப்படும் என்று அகத்தியன் உரைக்கும். ஓம் அகதீஷாய நமக. உள்ளூர நான் என்னும் அகத்தினை மாற்றி நின்று உள்ளுக்குள் அகத்தியனை குடிவைத்து சிவமகா வாழை சித்தனை சரீரமாக ஏற்றி ஆதிசிவ சூட்சம நூலினை உள்ளுக்குள் தாங்கி நின்று வலம் பெறுகின்ற பொழுது உயர்வு நிச்சயம் என்று அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்றோம் யாம். ஓம் அகதீஷாய. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம், ஜகத்தியமே அகத்தியம் என்னும் நிலைதனை சிவமகா வாழை சித்தனே கல்கி அவதாரம் என்னும் நிலைதனை உலகிற்கு பறைசாற்றும் இப்படைக்கு அகத்தியன் தலைமையேற்று வருவோம் என்று உரையாடி அமிழ்கின்றோம் யாம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த நிலை எங்களுக்கு கிடைக்காது. அகத்திய பெருமானே மலர் ரூபண நிலை இந்த கலியுகத்தில் எங்கேயுமே நடக்காது. அதுக்கு இந்த ஜீவன் என்றுமே உடல் மண்ணோடு போயிட்டாலும் பரவாயில்ல, இந்த ஜீவன் என்றும் அகத்தியத்தோடு பயணப்படணும்னு சந்தோஷமாக இந்த ஆன்மாவை கொண்டு அகத்தியனை வணங்குகிறேன். உரைக்கின்றோமடா அகத்தியன், சபை சீடர்கள் என்றும் அழிவதில்லை. உடல் அழிந்த பொழுதும் ஆன்மாவிற்கு சுரஞ்சீவி நிலை உறுதி இச்சபையில் என்று அகத்தியன் அறிவிக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஒவ்வொருவனும் சபையில் ஒவ்வொரு சித்தனாக அமர்ந்து அருள் பாலிப்பான் வரும் காலங்களில் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய. 14 சித்தர்கள் என்ன 14 சித்தர்கள், அவர்களை எல்லாம் தாங்குகின்ற அறிவுசார் நிலை கடந்த ஞான சூட்சம நூலினை தாங்கி நிற்கும் சீடர்களே அச்சித்தர்களுக்கெல்லாம் மேல் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. விஸ்வாமித்திரன் வாழ்த்துக்களை அவனிடம் இருந்தும் தெரிவிப்பான். ஓம் அகதீஷாய. விஸ்வாமித்திர மகாமுனிவரையா போற்றி போற்றி. விஸ்வாமித்திர மகாமுனிவரையா போற்றி போற்றி. விஸ்வாமித்திர மகாமுனிவரையா போற்றி. ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி. இங்கு தெரிகின்றதே இவ்வுலகத்தின் உருண்டை. இதில் வெவ்வேறு நாடுகளின் பெயர்களும் வெவ்வேறு ஊர்களின் பெயர்களும் இருக்கும். இங்கு செல்கின்ற இப்படை, இவ்நாடு, இவ்வூர் அனைத்தும் அகத்திய மகா பிரபஞ்ச வாழ சித்த சபை என்ற பெயராய் மாற்றி இவ்வுலகை கலியுகத்தை மாற்றி புண்ணிய யுகமாய் சத்திய யுகமாய் சிவமகா வாழை சித்தனின் அற்புத யுகமாய் மாற்றும் சேனை படையின் முதல் பயணிக்கும் இப்பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபையின் சீடர்களுக்கு விஸ்வாமித்திரனாய் நல்லாசிகள் வழங்குகின்றோம். சிவமகா வாழை சித்தனின் கரங்களில் இருந்தும் எமக்கு பிரம்மரிஷி பட்டத்தை கொடுத்த எம் சிவத்தின் சக்தியில் இருந்தும் யாம் நல்லாசி வழங்குகின்றோம். சென்று வருக, யாமும் உம்மோடு வருவோம், விஸ்வாமித்திரனாய் வருவோம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. இத்தக்க வைக்கும் நிலையை, தற்பொழுது தக்க வைத்த நிலையை முதலாக வெளியிட அகத்தியன் ஆசி கூறு. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஐயா முதல்ல இந்த இது நடந்ததை முதல்ல போட்டு விடு அப்படின்னு சொல்றாங்க. நல்ல ஆசி கொடுத்துட்டாங்க அகத்திய பெருமான். முழு ஆற்றலையும் முழு பிரபஞ்ச ஆற்றலையும் பிரயோகப்படுத்தி உங்களுக்கு நல்லா இத்தனை அருள் வாக்கும்
கிடைப்பதற்கு சிவமாய் வீற்றிருக்கும் சிவபுண்ணியமாய் வீற்றிருக்கும் சிவமகா வாழைச்சித்தருடைய பாதம் பணிகிறேன்றீங்க. அகத்திய பெருமான் அகத்திய பெருமான் பாதம் பணிகிறேன். ஓம் அகதீஷாய நமக. அவங்க உள்ள இருந்து சொல்லுதாங்க, நம்ம வெளியே செய்தோம், அவ்வளவுதான். அகத்தியன் கூறுவது மட்டும் வாக்கல்ல, அகத்தியனே ஒரு வாக்கு என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. நல்லருள் நல்லாற்றலோடு வளம் வருக. அற்புதமாய் அத்துணை இடர் இன்னல்கள் ஏற்பட்ட பொழுதும், எங்கு தங்கு தடைகள் ஏற்படுகின்ற பொழுதும் அத்தடைதனை நீக்கும் சாரதியாக அகத்தியன் முன்னால் சென்றிருப்போம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. குருட்சேத்திர போர்தனில் அத்தகைய தேரினை இயக்கிய பரந்தாமன் இயக்கும் சபை இது. ஆகவே எத்தடம் எத்தளத்திலும் சற்று கூட சலன தயக்கங்கள் சந்தேகங்கள் அல்லாது உள் சென்று உரையாட அகத்தியன் ஆணையிடுகின்றோம். ஓம் அகதீஷாய. தமிழாய் அமர்ந்திருப்போம், தமிழுக்குள் அமர்ந்திருப்போம், திருமுருக பெருமானாய் உள்வந்து அமர்ந்திருப்போம். தமிழை ஆளுகின்ற இளமையில் முதுமை கேட்டமர்ந்த அவ்வை மூதாட்டியாய் வடன் வருவோம் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகிறோம். ஓம் அகதீஷாய நமக. வாழ்த்துக்களை கூறிக்கொண்டே இருக்கலாம், பெற்றுக்கொண்டே இருக்கலாம். சபையில் பிரபஞ்சம் வாழ்த்துகின்ற வாழ்த்துதலுக்கு பஞ்சமேது என்று அகத்தியன் உரைத்து நல்லாசிகள் வழங்கி துவங்கட்டும் பிரபஞ்ச யுகமாற்றம் என்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி ஓம் அகதீஷாய நமக. மகிழ்வாக அமர்ந்திருக்கின்றோம். இச்சச்சங்கமதில் எம் படை எம் சேனை புறப்படுகின்றது என்ற ஆனந்தத்தில். ஓம் அகதீஷாய நமக. என்ன எல்லாம் பெரிய அனுமதி வாங்கி கொடுத்தாச்சு உங்களுக்கு. அதற்குரிய அத்துணை நிலைகளையும் அகத்தியனே உடன் இருந்து வழங்குவோம் என்று ஆசி வழங்குகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. தனம் பொருள் சகடை நிலை தங்கும் இடம் அனைத்தும் அகத்தியன் காட்டிய வழிதனில் செல்கின்ற பொழுது ஆங்காங்கு வரவேற்கின்ற அற்புத நிலை ஏற்படும் என்று அகத்தியன் ஆசி வழங்கும். ஓம் அகதீஷாய நமக. எத்தனையோ படைகள் பின்னாடி வர தயாரா இருக்கு பின்னாட்கள்ல. ஆனா முதல்ல அகத்திய பெருமான் உங்களோட வாராரு, வழிகாமிச்சு வாராரு. அதுக்கெல்லாம் உங்க சரணாகதி தான் காரணம். நாங்க போயிட்டு வாரோன்னு சொன்ன கொஞ்சம் கூட எங்கேயும் தயக்கம் இல்லாம அதை ஒரு ஆனந்தமா ஏத்துக்கிட்டே அந்த நிலையை அகத்திய பெருமான் பார்த்து உங்களுக்கு உயர்வான ஆசை, இவ்வளவு ஆற்றலா பிரபஞ்ச ஆசையை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வருங்காலங்கள்ல உங்களோட இணையதுக்கு அங்கங்க சீடர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கங்க நம்ம பேசின மாதிரி இறை தொடர்பாளர்கள், இறை தேடி வாழும் குருமார்களை தேடி உண்மையான அகத்தியத்தை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் போலிகளை கண்டு வேடதாரிகளை கண்டு அவங்க எங்க போய் தஞ்சமடையேன்னுக்கிட்டு இருக்காங்க. அகத்திய பெருமான் அங்க நீங்க போறதுக்கு முன்னாடி அங்கங்க சூழலை அமைச்சு கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு பட்டினி பசி அந்த நிலைகளையெல்லாம் அகத்திய பெருமான் சரி பண்ணி தங்கும் இடங்களையும் உங்களுக்கு, ஆனால் நீங்கள் எப்படினாலும் தங்கி விடுவோன்னு சொல்லியிருக்கீங்க, அது வேற விஷயம். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு உயர்வா ஏற்படுத்தி பண்ணி கொடுக்க சபையில் இருக்கக்கூடிய சீடர்கள் ஆங்காங்க இருக்கிறவங்க எல்லாரும் உங்களுக்கு அப்பப்போ உதவிக்காரன் நீட்டிக்கிட்டே இருப்பாங்க. இயல்புல இங்கே போறவங்களும் உங்களுக்கு உதவிக்காரன் கூட்டு அகத்திய பெருமான் சொன்ன மாதிரி இது மாதிரி ஒரு ஆட்களை தேடி நிற்பாங்க. அவங்களும் நீங்க ஒருங்கிணைக்கும் பணியை செய்யுங்க. உங்க மூலியமா சபை சந்து பந்தெல்லாம் பரவட்டும். இப்பயணம் மேற்கொள்கின்ற பொழுது அதற்குரிய அற்புதமான உடல் நலவள ஆரோக்கிய ஆசியையும் அகத்தியன் வழங்குகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அற்புதமாய் அவரவர் அகவையில் 10 ஆண்டுகள் குறையும் என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீஷாய நமக. சொல்லும் செயலும் இளமையாகும், நடக்கும் நடை இளமையாகும், சித்த நடையாய் சிவநடையாய் அந்நடை உம்நடை அல்ல எம் நடை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஆங்காங்கு சென்று காண்கின்ற நபர்கள் எல்லாம் அகத்தியன் பிரபஞ்ச ராஜ்யம் என்று கூறுகின்ற பொழுது கண்டோம், வர எங்களால் இயலவில்லை, நேரில் வந்ததற்கு நன்றி என்று அதனை ஏற்று உடன் பயணிக்கின்ற அற்புத காட்சி தவழும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கும். ஓம் அகதீஷாய நமக. ஏற்கனவே உங்களுக்கு 10 ஆண்டுக்கு மேல குறைச்சிட்டார் அகத்திய பெருமானு. இப்ப இதுல ஒரு 10 ஆண்டு வரையில எலாட்டமா வந்துடும். ஓம் அகதீஷாய நமக. அதான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். கோயம்புத்தூர்ல இருந்து இந்த உடல் 350 700 காத மைல் தூரம் 62 61 58 வயதில் எவனால் சகடை இயக்க இயலும்? மாதத்திற்கு 6 முறை தவறாது இப்பூஜைதனில் வந்து கலந்து கொள்கின்ற அற்புதமான அத்தகைய சரணாகதி நிலை என்று அகத்தியன் உரை. ஓம் அகதீஷாய நமக.
உரைக்கின்றவாறு அவன் இயக்கவில்லை, மருதமலை பாம்பாட்டி இங்கிருந்து சென்று இயக்குகின்றான். செல்கின்ற பொழுது அகத்தியன் இயக்குகின்றான். இவன் உருவில் சகடையோடு செல்கின்றார்கள் அத்துணை கணங்களும் என்று அகத்தியன் கூறுகிறான். செல்லும் பொழுது தெரியும், ஒவ்வொருவரும் வாகனம் இயக்குகின்ற பொழுது தெரியும், அவன் இயக்க மாட்டான். உடன் நந்தியும் சேனை கூட்டங்களும் ஆஞ்சநேய கூட்டங்கள் எல்லாம் வருவதை காணலாம். எங்கு காண்கின்றார்களோ இல்லையோ சிவசபை சீடர்கள் நிச்சயம் அதனை காண்கின்றார்கள் என்று அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. ஆனந்த பயணம், அகத்திய ஆனந்த பயணம் தானே வச்சுக்கணும். இதுக்கு மேல ஒரு ஆனந்தம் உலகத்துல இருக்கா? பொருள் தேடி அலையதுல இவ்வளவு இன்பம் இருக்குமா? பூமி தேடி அலையதுல இவ்வளவு இன்பம் இருக்குமா? ஒரே டென்ஷன் தான் இருக்கும், பரபரப்பு தான் இருக்கும். ஐயோ கொடுப்பானா கொடுக்க மாட்டானோ, கிடைக்குமோ கிடைக்காதோ, பார்ப்போமோ பார்க்க மாட்டாமான்னு இருக்கும். இது ஆனந்தமா நிம்மதியா நிறைவா இறை நிறைவோட ஞான நிறைவோட ஞானத்தை பறை சாற்றுகின்ற நிலையை கையில எடுத்து போக போக உங்களுக்குள்ள ஞானம் குடிகொள்ளும். ஞானி, பெருஞானி, பெருமகா ஞானி, இறைஞானி, இறைமகா ஞானி நிலையெல்லாம் உங்கள் வாழ்நாளில் அடையதுக்கு உண்டான அற்புதமான விஷயங்களை அகத்திய பெருமான் உங்களுக்கு அருளியிருக்காங்க. இவ்வளோ ஆற்றலாக அகத்திய பெருமான் ஆசி சொல்லுவாங்கன்னு தெரியும், ஆனால் பிரபஞ்ச ஆற்றலாக உங்களுக்கு பகிர்ந்துட்டாங்க. மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த பயணத்துக்கு ஆதரவு ரொம்ப வரும். இயல்பில் நமக்கே தெரியுதில்ல, அங்கங்கே தேடிக்கிட்டு இருக்காங்க, ஓடிக்கிட்டு இருக்காங்க, நாடிக்கிட்டு இருக்காங்க. பறைசாற்று நிலை இருக்குது. எதை அறிமுகப்படுத்தினாலே போதும். அடுத்த கட்டம் கிராமங்கள் தோறும் போய் குழுக்கள் அமைக்கக்கூடிய பணி, அதுக்கும் பிற பெண்கள் பயணக்கூடிய நிலைகளும் பிற்காலங்களில் வரப்போகுது. இளைஞர்கள் பயணக்கூடிய நிலை பிற்காலங்களில் வரப்போகுது. எல்லா நிலைகளிலும் பிற்காலங்களில் மழலையர்கள் கூட அகத்திய பெருமான் பேரை சொல்லி அங்கங்கே போய் முகாம் எடுக்கக்கூடிய நிலைமைகளும் வரப்போகுது பிற்காலங்களில். அது எல்லாத்துக்கும் அகத்திய பெருமான் உள்ளிருந்து உணர்த்திக்கிட்டே இருக்காங்க. அந்த நிலைகள் இயல்பில் சபை கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது எல்லா விஷயங்களும் இப்போ உங்களை எதுவுமே இல்லாமல் திக்கு திசை தெரியாமல் அனுப்பி வச்சாலும் அகத்திய பெருமான் கூட இருப்பார். சிவபெருமான், முருகப்பெருமான் எல்லாரும் கூட இருப்பாங்க. போகும் இடங்கள்லாம் உங்கள் சொந்தக்காரங்க இருப்பாங்க, பார்க்கும் இடங்கள்லாம் உங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க. உங்கள் சொந்தக்காரங்கன்னா சிவபெருமானுக்கு சொந்தக்காரர், அகத்திய பெருமானுக்கு, முருகப்பெருமானுக்கு, பரந்தாமனுக்கு, 33 தேவர்களையும் வணங்குறவங்க பூரா உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் நண்பர்கள், எல்லாம் உறவினர்கள், தொடர்பாளர்கள் அப்படின்னு வச்சுட்டு பயணப்படையில் எல்லாம் நம் மக்கள் நல்மக்கள் அப்படிங்கிற நிலையோட பயணப்பட அங்கங்கே எங்கே இருந்துட்டு ஒரு இடம் கிடச்சிருச்சுன்னா உடனே எங்களுக்கு தொடர்பு கிடைச்சா நாங்கள் பறந்து வந்துடுவோம். உடனே அங்கே சற்சங்கம், அங்கே மற்றபடி மற்ற நிலைகளெல்லாம் அங்கே அகத்திய பெருமான் உடனே செய்வாங்கன்னு சொல்லி மகிழ்ச்சியான பயணம். இதில் வர முடியலன்னு யாரும் நினைக்க வேண்டாம். எல்லாரும் சூட்சமத்தில் அவங்களுக்கு பயணம். போக முடியாதவங்க, துட்டு இருக்கிறவங்க, அவங்க டீசல் போடுறதுக்கு துட்டு போட்டு விடுங்க. பறைசாற்று நிலைகளில் சொல்லுவோம். என்ன சாப்பாடு சரி நம்ம ஒன்றுமே செய்ய முடியலன்னா உங்கள் எல்லைக்கு வரையில் அங்கே அந்த 4 நாள் தங்குறதுக்கு உண்டான விஷயங்களை நான் பார்த்துக்கிடுதேன்னு சொல்லுங்க. அது சீடர்களாக இருந்தாலும் சரி, அபிமானி சபையோட அபிமானிகள் ரொம்ப பேர் இருக்காங்க. இங்கே வர முடியாமல் அகத்திய பெருமான் சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு போக முடியலையே அப்படிங்க இருக்கிறவங்க அங்கேருந்து உதவிக்காரன் நீட்டுங்க. எவ்வளவோ தான தர்மங்கள் எங்கடா செய்யன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிய, தான தர்மத்தையே தன் கொள்கையாக வச்சு தர்ம யுகம் வளர வேண்டும் அப்படிங்கிறதே லட்சியமாக வச்சு அந்த தர்ம யுகத்தை மாற்றக்கூடிய நிலையில் இறைவனே சகடையில் அமர்ந்து பயணம் பண்ணக்கூடிய நிலை. அதனால் ஆங்காங்கு இருக்கிறவங்க எல்லாருமே இறை சீடர்கள். வர்றவங்களுக்கு ஆதரவு கொடுக்க அகத்திய பெருமான் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே புகுந்து அவங்க சிந்தையை உயர்வாக வச்சு அவங்கள வரவேற்பு கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லி அகத்திய பெருமான் திருவடி பணிகிறோம், திருத்தால் பணிகிறோம். ஓம் அகதீஷாய நமக. சாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. சபை பற்றிய உரையாடல் துவங்குகின்ற பொழுது அகத்தியன் என்ற நாமத்தை சொல்கின்ற பொழுது பிரபஞ்சம் நடுநடுங்கும் அல்லவா? ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு அகத்திய சபை என்று கூறுகின்ற பொழுது அவன் அங்கங்கள் நடுநடுங்கி உள்ளுக்குள் ஞான ஒளி சற்று பிறக்கின்ற அற்புதமான நிலை நாமம் கூறுகின்ற பொழுது எழும் என்று அகத்தியன் உரை. ஓம் அகதீஷாய நமக. யாம் ஜீவ ஏடுகளில் குறித்த உரைத்த அத்தகைய நிலை தற்பொழுது இயல்பு நிலையில் துவங்கியது கண்டு அகத்தியன் ஆனந்த. ஓம் அகதீஷாய நமக. அற்புதம் நிகழ்த்த போகும் திருமுருக படைகளுக்கு வீரபாகு தேவனும் முன்னின்று படை நடத்துவான் என்ற அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. அற்புதமாக உடன் வருவார்கள் அத்துணை சேனைகளும் 10 அவதார நிலை கொண்ட சேனைகள் அவரவர் கணங்கள் எல்லாம் உள்ளுக்குள் வரும் உடன் என்று அகத்தியன் ஆசி வழங்கும். ஓம் அகதீஷாய நமக.
கூறினார்களே, அகத்தியன் உரைத்தோமே, சிவமகா வாழைச்சித்தன் உரைத்தானே. சிவ சீடர்கள், சிவமகா சபை சீடர்கள் செல்லும் வழியில் அவர்கள் கால்பட்ட மண்ணெடுத்து நெற்றியில் பூசுவார்கள் என்று. அந்நிலை நிச்சயம் வரும் என்ற அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. சீடர்களை கூட காண மாட்டோமா என்று தேடுகின்ற காலம் ஒரு நாள் வரும் என்ற அகத்தியன் ஆசி. ஓம் அகதீசாய நமக. சீடர்களையாவது கண்டுவிட மாட்டோமா என்று தேடுகின்ற ஒரு நாள் நிச்சயம் வரும். யாம் அகத்தியன் எதற்காக உரைக்கின்றோம் எனில், சீடர்களை தேட இயலாது. ஏனெனில் அனைவரும் சீடர்களாகிவிட்டார். சீடர்களை யார் தேடுவது? ஓம் அகதீசாய நமக. அனைவரும் சீடர்கள் என்றால் சீடர்களை யார் தேடுவது? சீடன் தான் சீடனை தேட வேண்டும். அந்நிலை நிச்சயம் வரும் என்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி அற்புதமாக யுகமாற்ற நிகழ்வு பயணத்திற்குரிய சகடையும் தயார்படுத்தி அகத்தியன் வழங்கி இருக்கின்றோம். சகடையா இல்லை, நினைத்த மாத்திரத்தில் எண்ணிக்கையில் எத்துணை சகடை வேண்டுமானால் அகத்தியன் பெற்றுக் கொடுப்போம், முகவனாக இருந்தென்ற அகத்தியன் உரைக்க. ஓம் அகதீசாய நமக. இவன் உரைத்தவாறு அவரவர்கள் சித்தனவன் கரத்திலிருந்து தர்மம் பெற்று அவன் தர்மம் ஆற்றுகின்ற பொழுது சீடர்களின் வழியாக அவன் தர்மத்திற்கு வழங்கிய கொடை வழங்கியவருடைய சந்ததிகள் தர்ம நிலையில் காக்கப்படும் என்ற அகத்தியன் உரை. ஓம் அகதீசாய நமக. அற்புதங்கள் என்ன கேட்கின்றோம்? சரணாகதி ஒன்று மட்டும் அற்புதமாக சரண் அடைந்து நல்நிலையோடு மனிதனாக வாழ்கின்ற தத்துவத்தை பறைசாற்ற செல்கின்ற ஞான சேனை என்று அகத்தியன் உரைக்கும். ஓம் அகதீசாய நமக. சேனைக்கு உதவுங்கள். திருமுருக சேனைகளை காண இயலுமா? நேருக்கு நேராக. திருமுருக படைகளை காண இயலுமா? நேருக்கு நேராக. பிரபஞ்ச மகா சிவசபையின் சீடர்களே திருமுருக சூரசம்கார சேனைகள் என்று அகத்தியன் ஆசி. ஓம் அகதீசாய நமக. ஒவ்வொருவனும் ஒவ்வொரு வேல் என்று அகத்தியன் உரைக்கும். ஓம் அகதீசாய. வேலாய் விரிந்து பறந்து நுனியில் அறிவு கூர்மை போல அற்புதமாக பட்டை தீட்டப்பட்ட ஞான பட்டறையிலிருந்து செல்கின்ற ஞான உலோகங்கள் அனைத்து சீடர்களும் என்று அகத்தியன் ஆசி வழங்கும். ஓம் அகதீசாய நமக. அற்புதமாய் அந்நிலைக்கும் யாவருக்கும் நல்லாசிகள் வழங்கி அற்புத நிலை காட்டும் இச்சபையில் அமர்ந்திருக்கும் சச்சங்க நிகழ்வு அகத்தியனிடமும் சிவமகா வாழைச்சித்தனிடமும் ஞான நிலை பற்றிய வினாக்கள் இருந்தால் உரைக்கலாம். அதன் பின்பாக அற்புதமாக அவரவர் கர்ம வினைகளை நீக்குகின்ற பாவ சாப விமோசனம் பெறுகின்ற ஆசிகளையும் பெறலாம் என்ற அகத்தியன் ஓம் அமர்ந்திருக்கும். அகதீசாய நமக.